ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வோடாஃபோன் நெட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு தீர்வு. ஸோ அது வேலை செய்யாதவங்களுக்கு எப்படி நெட் பிரச்சனையை சரி செய்யுங்கிறதுக்கான வீடியோ இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய சிம் கார்டு நீங்கள் மொபைல் நெட்வொர்க் உங்களுடைய சிம் கார்டில் போய்ட்டு டேட்டா சிம் கார்டு வோடாஃபோனானு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. அதில் டேட்டாங்கிறத வோடாஃபோன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் போய்ட்டு மொபைல் நெட்வொர்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் டேட்டா ரோமிங்கை ஆன் பண்ணிக்கிறங்க. எதுக்குன்னா ஒரு சில இடங்களில் ஐடியா டவர்லேருந்து தான் உங்களுக்கு வோடாஃபோனுக்கு நெட் கிடைக்கும். அதை டேட்டா ரோமிங்கை ஆன் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதுல இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இல்லை நேம் அப்படிங்கிறதுல வோடாஃபோன் கனெக்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த ஏபிஎன் www ஓகே கொடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற இந்த ஆத்தென்டிகேஷன் டைப் அப்படிங்கிறதுல நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேங்க. கீழே ஏபிஎன் டைப் அப்படிங்கிறதுல TEFAULT டிஃபால்ட்டுன்னு கொடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் IPv4 அல்லது IPv6 இந்த இதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது IPv4 அல்லது IPv6 இதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிஆர்ஆர் அப்படிங்கிறது அன்ஸ்பெசிஃபைடில் இருக்கட்டும், அதை எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. இந்த இடத்துல சர்வர் அப்படிங்கிறதுல நீங்கள் cool.com கொடுத்துக்கலாம். COM அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கங்க. இப்போ இங்கே போய்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறங்க. சேவ்னு கொடுத்துக்கிட்டு இப்போ நெட்டை ஆன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெட்டு ஒர்க் ஆகும். ஓகே, நெட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுடைய சேனலில் முதல் தடவை நீங்கள் பார்க்குறதா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.